கைது பண்ணி எங்களை மக்கள்கிட்ட அடையாளப்படுத்திருக்கீங்க. இவங்க பெரிய தியாகி. மதுரையில மத நல்லிணக்கத்துக்கு மாநாடு நடத்தி மக்கள் பூரா கொண்டாடிட்டாங்க. இவங்களை பூரா அடையாளப்படுத்துறதுக்கு பூரா அக்யூஸ்ட். 1000 பேரை திரட்டினில இந்த 1000 பேர் எங்க இருக்கான்னு காட்டு. மதுரையில அதுல எத்தனை பேர் திருப்பரன்றதுக்காரன் காட்டு. எனக்கு தெரியும் 1931 கேஸ்ல கோயில் மலை முழுக்க கோயிலுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டதா எச் ராஜா சொல்றாரு. சரி, இதுதான் இந்த ஜட்ஜ்மெண்ட். இதுல எங்க மலை முழுக்க கோயிலுக்கு சொந்தம்னு சொல்லியிருக்கு? கோயிலே சொல்லல. அத முன்னாடி பேசுவாரு, அயோத்தியாவாக நாங்க மாற்ற போறோம் அப்படின்றாரு. அதுதான் உண்மை. அவர் பேசுனதுல ஒரே ஒரு உண்மை, அது மட்டும்தான். அயோத்தியில என்ன அங்க யாருமே சாமி கும்பிட போனது இல்லைங்க. அயோத்தியில முஸ்லிம்ஸும் தொழுகை நடத்த போனது இல்ல, இந்துக்களும் சாமி கும்பிட போனது இல்லை, யாருமே போனது இல்லை. அது ஒரு கேட்பாரற்ற இடமா இருந்தது. உள்ளுக்குள்ள சிலையை தூக்கி போட்டு கும்பிடுறதுக்கு ஆள் அனுப்புறேன்னு அனுப்பி வேணும்னு இந்த வேலையை பார்த்தானுங்க. அதே வேலையை இப்ப இங்க பாக்குறாங்க. சவுத் பீட் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிருப்பவர் ஊடகவியலாளர் திரு இந்திரகுமார் தேரடி அவர்கள். வணக்கம். வணக்கம். திருப்பரங்குன்றம் இஷ்யூ வந்ததுக்கு பிறகு அண்ணாமலை ஒரு பேட்டி கொடுக்குறாரு, டெல்லி போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா. அந்த பேட்டியில எங்களுடைய கட்சி நிர்வாகிகளை அடையாளப்படுத்தியதுக்கு தமிழக அரசுக்கும் தமிழக காவல்துறைக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கும் நன்றின்னு சொல்றாரு. குறிப்பா எங்களை கைது பண்ணி எங்களை மக்கள்கிட்ட அடையாளப்படுத்தியிருக்கீங்க. 1 மணி நேரத்துல கோர்ட் தீர்ப்பு 1 மணி நேரத்திலேயே ஒரு மிகப்பெரிய எழுச்சியை நாங்கள் காட்டியிருக்கோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்போ திருப்பரங்குன்றம் இஷ்யூ அப்படின்றது ஹைலி சென்சிட்டிவாகவும் பார்க்க வேண்டியதாகவும் இருக்கு. ஒரு பக்கம் இந்த அரசியலாகவும் பாஜக கையில் எடுத்து மிகப்பெரிய அளவுக்கு சக்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு பத்திரிகையாளராக நீங்க எப்படி அதை பார்க்குறீங்க? முதல்ல மதுரைக்காரனா இதை எப்படி பார்க்குறேன்றதை நான் சொல்லிடுறேன். மதுரை அப்படின்றது இந்த நான் எல்லா பேட்டிலையும் சொல்ற மாதிரி இந்த மொத்த தேசத்துக்கும் இன்னைக்கு ஒரு முன்மாதிரியான ஒரு மாடல் சிட்டி அப்படின்னா மதுரை. ஒரு ஹிந்து முஸ்லிம் ஒற்றுமைன்றது இப்படி இயல்பா இருக்க முடியுமா அப்படின்ற மாதிரி ரொம்ப இயல்பானது. ஏன்னா மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கும், அப்படியே நீங்க கொஞ்சம் அப்படி முன்னாடி வந்தீங்கன்னா இம்மையில் நண்பதிரார் கோயில் இருக்கும், இன்னும் கொஞ்சம் இங்க தள்ளி வந்தீங்கன்னா காஜிமார் தெருன்னு இருக்கும், பாண்டிய மன்னர்கள் காலத்திலே கட்டப்பட்ட பள்ளிவாசல் இருக்கும். இப்ப இந்த அளவுக்கு இணக்கமாக இருக்கக்கூடியது. அந்த தெருக்களை சுற்றி நீங்க பாத்தீங்க அப்படின்னா இஸ்லாமியர்களை நீங்க பிரிச்சே பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப இயல்பான ஒரு வாழ்க்கை. அதே போல சித்திரை திருவிழா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நீங்க அங்க பானகம் கொடுக்குற, பானகம்னு சொல்லுவாங்க, பானகம், ரோஸ் மில்க்கு, நீர்மோர், தண்ணீர் பந்தல், புளியோதரை இதெல்லாம் கொடுப்பாங்க. மதுரையில அந்த அந்த அளவுரையில் திருவிழா முடிகிற வரைக்கும் இதுதான் சாப்பாடு. இதை சாப்பிட்டுட்டு தான் அங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஆட்டம், ஒரு அனகலமா இருக்கும் திருவிழா முழுக்க. எங்க இருந்து எனர்ஜி அப்படின்னா பாய் கொடுக்குற பானகம், பாய் கொடுக்குற தண்ணி, பாய் கொடுக்குற நீர்மோர், பாய் கொடுக்குற தயிர் சோறுலதான் அவ்வளவு பேரும் புத்துணர்வோட அங்க ஆடலும் பாடலுமா கொண்டாட்டமா இருப்போம். யாரும் பாயை என்ன பாய் நீ எங்க கடை விட்டுருக்குன்னு கேட்டதில்ல, பாய் யாரும் ஏன்பா ஏன் தெருவுக்குள்ள ஆட்டம் போடணும்னு கேட்டதில்ல. அந்த மாதிரி இருக்கும். திருப்பரங்குன்றம் கிட்டத்தட்ட அதுக்கு ஒரு சாம்பிளான, அதுல இருந்து ஒரு சின்ன பகுதி தான் திருப்பரங்குன்றம். இந்த மலை மேல இருக்கக்கூடிய தர்காவும் சரி. இப்ப எனக்கு என்ன புரியலன்னா, இவங்களுக்கு கோயில் எங்க இருக்குன்னு முதல்ல தெரியுமா தெரியாதா அப்படின்றதுதான் முதல்ல என் கேள்வி. கோயில் இருக்கிறது அடிவாரத்துல, மலைக்கு மேல போறதுல பெரும்பான்மை போறது எதற்கு அப்படின்னா ஊருக்குள்ள சுத்திட்டு இருக்கும் பொழுது ஹேங் அவுட்டுக்கு ஒரு இடம் வேணும். நீ இது பல பேர் எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு தெரியல. ஒரு ஜாலியான ஹேங் அவுட் ஸ்பாட்ஸ். அது பின்னாடி ஒரு பார்க் இருக்கும், மேல ஏறி போனோம்னா மலை மேல சாயங்கால நேரங்கள்ல உட்காந்துருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் இதமா இருக்கும், வேடிக்கை பார்க்கலாம், போட்டோ எடுக்கலாம், போயிட்டு வர்றதுதான். மேல இருக்கிற கோயில் என்ன கோயில்னு பல பேருக்கு தெரியவே தெரியாது. மேல இருக்கிறது காசி விஸ்வநாதர் கோயில். வருஷத்துக்கு 2-3 தடவை தான் அங்க வேலையே. ஒண்ணு கார்த்திகை தீபத்தை போறது, 2வது கீழ இருந்து வேலை எடுத்துட்டு மேல இருக்கிற முருகன் சந்நிதிக்கு போய் பண்றது. இவ்வளவுதான் மேல வேலையே. மற்றபடி மேல யாரும் கோயில்ல சாமி போடுறதெல்லாம் போறது இல்ல. கீழே இருக்கிற கோயிலை சுத்தி முடிக்கிறதுக்கே நேரம் பத்தாது. கிரிவலம் போனாலும் கூட மேல ஏற மாட்டாங்க. மேல போறது யாரு அப்படின்னா பாய் தான் மேல போறது, சிக்கந்தருக்கு. இப்ப சிக்கந்தர் தர்காவுக்கு போற வழியும் காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு போற வழியும் வேற. கீழே இருக்கக்கூடிய முருகன் கோயில் இருக்கிற இடம் வேற. இப்ப 3 வெவ்வேறு ஸ்பாட்ஸ்ல இருக்கு. இப்ப இதுவே இவங்களுக்கு தெரியாம மலையில் புனிதம் கெட்டு விட்டது அப்படின்னு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல அண்ணாமலைட்ட என்ன கேள்வினா, கட்சிக்காரங்களை அடையாளப்படுத்தியதற்கு நன்றி. ஏன் அப்ப இவ்வளவு நாள் இவங்க எல்லாம் கட்சிக்காரன்னு உனக்கு தெரியலையா அப்படின்னு தான் கேட்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா இவங்கெல்லாம் கட்சிக்காக போராடுறாங்கன்னு மக்களை அடையாளப்படுத்திட்டதா சொல்றாரு. மக்களை அடையாளப்படுத்தல, இவனெல்லாம் அந்நியப்படுத்தி இருக்கிறாங்க. இவன் பூரா அக்யூஸ்டு, இவன் பூரா ஊருக்குள்ள கலவரம் பண்ண வந்தவன், இவன் பூரா உள்ளூர்காரன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை பூரா மக்கள் அப்புறப்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்றதுதான் அதுல இருக்கக்கூடிய செய்தியை தவிர இவங்க பெரிய தியாகி.
மதுரையில வந்து மத நல்லிணக்கத்துக்கு மாநாடு நடத்தி மக்கள் பூரா கொண்டாடிட்டாங்க. இவங்களை பூரா அடையாளப்படுத்துறதுக்கு பூரா அக்யூஸ்ட். ஏற்கனவே பாத்தீங்கன்னா பல கிரிமினல் கேஸ் பெண்டிங்ல தான் இருக்கும். இந்த ஹெச் ராஜா மேல இல்லாத வழக்கா, இந்த காடேஸ்வரா சுப்பிரமணியத்து மேல இல்லாத வழக்கா, இவங்க எல்லாம் பூரா அக்யூஸ்ட் தானே. 1 மணி நேரத்துல கூட்டிட்டோம். இப்போ இதுல வந்து 1 மணி நேரத்துல கூட்டிட்டோம்னு ஒரு கிளைம் வேற. 1 மணி நேரத்துல நீ எப்படி கூட்டின? நீ 2 மாசமா உள்ள இறங்கி வேலை பார்த்து வெளியூர்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆளுங்களை உள்ள இறக்கி ஏற்கனவே ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்க வச்சு 1000 பேரை திரட்டி கொண்டு வந்தியே தவிர, தன்னெழுச்சியா என்னமோ மக்கள் எல்லாம் திரண்டு வந்து உனக்கு ஆதரவு, சரி போவோமா இன்னைக்கு போவோம், 1000 பேரை திரட்டினில இந்த 1000 பேர் எங்க இருக்கான்னு காட்டு. மதுரையில அதுல எத்தனை பேர் திருப்பூர்ன்றதுக்காரன்னு காட்டு. அதுல எத்தனை பேர் லோக்கல்ல கடை வச்சிருக்கிறவன்னு காட்டு. எனக்கு தெரியும் சென்னையில இருந்து போனவங்க யார் யாருன்னு எனக்கு தெரியும். கோயம்புத்தூர்ல இருந்து போனவங்க யார் யாருன்னு எனக்கு தெரியும். அதுல திருப்பரங்குன்றத்துக்கான எத்தனை பேர் இருந்தாங்கன்ற வரைக்கும் எனக்கு தெரியும். இவங்களுக்கு உண்மையிலேயே சொல்றேன், இது திருப்பரங்குன்றத்துடைய தன்னெழுச்சியான போராட்டம் அல்ல. ஏன்னா இந்த போராட்டம் நடக்கும்போதே அங்கிட்டு போய் பைட் எடுக்கிறாங்க செய்தி ஊடகங்கள்ல. அதுல ஒரு அம்மா சொல்றாங்க, எல்லாம் கூகுள் மேப்பை போட்டுக்கிட்டு இப்ப ரூட் தெரியாம இங்கிட்ட வந்து முட்டிடுறாங்க போல, அதனால வந்த சிக்கலா இருக்கலாம் அந்த மீன் ஒரு அம்மா சொல்றாங்க இயல்பா. இன்னொருத்தர் என்ன சொல்றாரு, உள்ளூர்கார எவனுமே இதுல கிடையாது, வெளியூர்ல இருந்து வந்துதான் இந்த வேலையை பாக்குறாங்க அப்படின்னு லோக்கல்ல இருக்கக்கூடிய கடை வச்சிருக்கிறவரே சொல்றாரு. இவ்வளவுதான் மதுரைக்குள்ள இருக்கக்கூடிய யதார்த்தம். இவங்க வெளிப்படுத்த வேண்டிய செய்தி அல்லது வெளிப்படுத்த விரும்புகின்ற செய்தி அப்படின்றது இது மதுரைக்கான செய்தி அல்ல. இது தமிழ்நாட்டுக்கு ஒரு த்ரெட் கொடுத்திருக்காரு இன்னைக்கு. என்னன்னா, இப்ப அண்ணாமலையோட ட்வீட்லயே பாருங்களேன், அவர் என்ன சொல்றாரு, மலையின் புனிதத்தை காக்க, புனிதம் கெட்டத புனிதம் காக்க அப்படின்னு சொல்றாரு. புனிதம் காக்க அப்படின்னா அப்ப கெட்டிருக்குன்னு அர்த்தம். என்ன புனிதம் கெட்டது? எம்பி நவாஸ்கனி அங்க போய் மாமிசம் சாப்பிட்டாரு. எங்க வச்சு சாப்பிட்டாரு? காசி விஸ்வநாதர் கோயில் வச்சு சாப்பிட்டாரா? இல்ல கடிவாளத்துல இருக்கிற முருகன் கோயில் வாசல் வச்சு சாப்பிட்டாரா? இல்ல கோயிலுக்குள்ள உட்காந்து சாப்பிட்டாரா? அவர் சிக்கந்தர் தர்கா பக்கத்துல உட்காந்து சாப்பிட்டாரு. போட்டோ மட்டும்தானே இவங்கள்ட்ட இருக்கு. அவர் என்ன சாப்பிட்டா என்ன? சிக்கந்தர் தர்காவுல கந்தூரி சாப்பிடுறதுன்றது வழக்கமான நடைமுறை. அங்க மேல வெட்டி சமைச்சு சாப்பிடுவாங்க. இவங்க மேல போயிருக்கானுங்களா இல்லையானே தெரியல. யாருனாலும் மேல போலாம். மேல ஆட்டை அறுத்து தொங்க விட்டு உரிச்சு ரத்தம் வடிச்சு அங்கேயே கடா வெட்டி அங்கேயே பொங்க வச்சு அங்கேயே சாப்பிடுவாங்க. இந்துக்கள் அங்க போய் மொட்டை எடுப்பாங்க. இந்துக்கள் சிக்கந்தர் பாதுஷாட்டை வேண்டிக்கிட்டு, நம்மளுக்கு இந்த கதையே தெரியும்ல உங்களுக்கு, பழைய கதை ஒண்ணு இருக்கு. சிக்கந்தரை வந்து சிக்கந்தர்கிட்ட இருந்து பாண்டிய நாட்டை மீட்பதற்கு பாண்டியன் படைகள் வந்து சிக்கந்தர் எங்க இருக்காருன்னு தேடும்போது மலை மேல இருக்கிறதா தகவல் கிடைக்குது. மலை மேல போய் பார்த்தோம் அப்படின்னா சிக்கந்தர் வந்து தொழுதுகிட்டு இருக்கிறாரு. தொழுவும் போதெல்லாம் ஒரு கல்லு மேல போகுது, கீழே வருது. இப்படியான சம்பவத்தை பார்த்துட்டு மேல போறாங்க. பாதுஷா கீழே விழுந்து தொழுதுகிட்டு இருக்கிறாரு. தொழுதவரை முதுகுல வச்சு குத்தி கொன்றுறாரு ஒரு வீரர். குத்துன உடனே கண்ணு போயிருது. உடனே அவருக்கு சமாதி எழுப்பி தர்கா கட்டுறோம்னு சொன்னதுக்கு அப்புறம் அவருக்கு பார்வை கிடைச்சதா ஐதீகம். எனக்கு ஐதீகத்துல நம்பிக்கை இருக்கு இல்லைன்றது இல்ல, இது அந்த பகுதியினுடைய ஐதீகம். இதுதான் இத்தனை நாளா மதுரை மக்கள் நம்பிக்கிட்டு இருக்கிறது. அந்த இடத்துல சிக்கந்தருக்கு தர்கா கட்டி அதுக்கப்புறம் மக்கள் வேண்டதெல்லாம் நடக்குது அப்படின்னு சிக்கந்தர் பாய் வந்து அவ்வளவு ஃபேமஸ் அங்க. ஆனா கோர்ட்ல வந்து தொடர்ந்து ஒரு டிஸ்பியூட் இருந்துட்டே இருந்திருக்கு. சிக்கந்தர் அந்த தர்காவும் சரி, அந்த திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலும் சரி, இந்த இரண்டுக்குமான இந்த மலை யாருக்கு சொந்தம், இந்த இடம் யாருக்கு சொந்தம், தீபம் எங்கே ஏற்றுறது அப்படின்ற பல பிரச்சனைகள் அங்க இருந்துட்டே இருக்கு. அதுவும் கோர்ட்ல இருந்துட்டே தான் இருந்திருக்கு காலம் காலமா அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்படுது இல்ல. இப்ப கோர்ட்ல வந்து பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்றாங்க. 1931 கேஸ்ல வந்து கோயில் மலை முழுக்க கோயிலுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டதா எச் ராஜா சொல்றாரு. சரி, இதுதான் இந்த ஜட்ஜ்மெண்ட். இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து நீங்களே பாருங்க, பிரிவி கவுன்சில்ல நடந்தது. இது இன்னும் இணையதளத்துல அவைலபிளா இருக்கு, வெப்சைட்ல இருக்கு. லீகலா தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் எது எது எங்கெங்க இருக்குன்றது. இப்போ இந்த கேஸ்ல வந்து அப்பீலன்ட், ரெஸ்பாண்டன்ட், சாலிசிட்டர்ஸ், சாலிசிட்டர் ஆஃப் இந்தியா எல்லாம் ஆஜராகிறாங்க. The suit was tried by the subordinate judge of Madura. He decided against the government claim and in favor of the temple. மறுபடி வாசிக்கிறேன். He decided against the government claim and in favor of the temple. He decided against the government claimனா என்ன அர்த்தம்? அரசாங்கத்தினுடைய கோருதலுக்கு மாறான தீர்ப்பை சபார்டினேட் ஜட்ஜ் கொடுத்தாரு. அரசாங்கம் கோரியதற்கு மாறான தீர்ப்பை அவர் கொடுத்தாருன்னா அப்ப கேஸ் என்ன கேஸ்? அரசாங்கம் ஏதோ ஒரு கிளைம் வச்சு கேஸ் போட்டிருக்குன்னு தானே அர்த்தம். அதுதானே அதனுடைய பொருள். அரசாங்கம் என்ன கிளைம் வைக்குது? இந்த ட்ரையல் கோர்ட், temple represented by its manager claimed the whole hill with the exception of certain cultivated and assessed lands and the site of the mosque as temple property. அதாவது மலையில் சில கல்டிவேட்டட் லேண்ட்ஸ், வேளாண்மை செய்யப்பட்ட பகுதி, அதாவது நெல்லித்தோப்பு,
அசஸ்டு லேண்ட்ஸ், ஏற்கனவே நிர்மாணிக்கப்பட்ட இடங்கள் மற்றும் மசூதி இருக்கும் இடம், இவற்றை தவிர்த்த மற்ற இடங்கள் எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு யார் சொல்றா? டெம்பிள் மேனேஜர் சொல்றாரு. த முகமதியன் டிஃபெண்டன்ஸ் அசட்டட், அசட்டட்னா என்ன அர்த்தம்? சொல்லப்பட்டதை ஒப்புக்கொள்ளுகிறார்கள் அப்படின்னு அர்த்தம். The Mohammedan defendants asserted their ownership of the particular eminence upon which the mosque stands and of the portion of the main hill known as நெல்லித்தோப்பு. நெல்லித்தோப்பும் மசூதியும் எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி முகமதியர்கள் சொல்றாங்க. மறுபடியும் பாருங்க, இது ரெண்டுல ஏதாவது வித்தியாசம் இருக்கா? இவங்க என்ன சொல்றாங்க? மசூதி இருக்கும் இடம் வேளாண்மை செய்யப்பட்ட நெல்லித்தோப்பு, இதை தவிர்த்த மற்ற இடங்கள் எங்களுக்கு சொந்தம். மசூதி இருக்கும் இடம் நெல்லித்தோப்பு, இவை எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு முஸ்லிம் சொல்றாங்க. ரெண்டு கிளைமும் ஒன்னா இல்லையா? ரெண்டு பேரும் ஒண்ணுதான் சொல்றாங்க. கவர்மெண்ட் தான் இதுல என்ன சொல்லுது? இந்த செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட், அன்றைய மாநில அரசு என்ன முடிவு எடுக்குது அப்படின்னா, claimed to be the owner of all of the unoccupied portions of the hill as government புறம்போக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, மேல அந்த காசி விஸ்வநாதர் கோயில் இருக்கும் இடம், தர்கா இருக்கும் இடம், இதை தவிர்த்த மற்ற இடங்கள் எல்லாம் கவர்மெண்ட்டுக்கு சொந்தம்னு அவர் சொல்றாரு. அதை எதிர்த்து கேஸ் நடக்குது. அதை எதிர்த்து நடக்கிற கேஸ்ல கோயில் என்ன சொல்லுது? மசூதி, நெல்லித்தோப்பு, கொடிமரம் இருக்கும் இடம், மசூதிக்கு போகும் பாதை தவிர்த்த பிற இடங்கள் எங்களுக்கு சொந்தம். தர்கா என்ன சொல்லுது? மசூதி, நெல்லித்தோப்பு, தர்காவினுடைய கொடிமரம் இருக்கும் இடம், தர்காவுக்கு போகும் பாதை, இது எங்களுக்கு சொந்தம் சொல்லுது. ரெண்டு பேரும் ஒரே வாதத்தை தான் முன்வைக்கிறாங்க. கவர்மெண்ட்டுக்கு எதிராக நடந்த கேஸ் அது. அந்த கேஸ்ல அந்த மலையின் முக்கால்வாசி அல்லது முக்கியமான பல பகுதிகள் கோயிலுக்கும், தர்காவுக்கு சொந்தமான பல பகுதிகள் தர்காவுக்கும் சொந்தமானது அப்படின்னு தீர்ப்பாகுது. இதுதான் 31ல நடந்த கேஸ். 31ல நடந்த கேஸ்ல இத சபார்டினேட் ஜட்ஜி ஏற்கனவே சொல்லிடுறாரு. யாரு? மதுரை சபார்டினேட் ஜட்ஜி. எப்ப? 1923 ஆகஸ்ட் 25. ஆகஸ்ட் 25 1923 இவர் சொன்னதுக்கு எதிராக ஸ்டேட் என்ன பண்ணுது? ஹைகோர்ட்டுக்கு போகுது. ஹைகோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, ஹைகோர்ட் ஒரு இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்து அரசு நிர்வாகம் செய்வதாக அறிவிக்குது. இப்ப இதுக்கு எதிராக தான் பிரிவி கவுன்சிலுக்கு போறாங்க. பிரிவி கவுன்சில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, the conclusion come to by the subordinate judge was right and that no ground has been shown for disturbing this decree. அந்த சபார்டினேட் ஜட்ஜ் கொடுத்த தீர்ப்புக்கு தடை விதிப்பதற்கு எந்த முகாந்திரமும் இல்லை. அவர் சொன்ன தீர்ப்பு முழுக்க சரி. They will therefore humbly advise His Majesty that this appeal should be allowed, that the degree of High Court dismissing the appellant suit should be set aside, and that the degree of subordinate judge dated 25th August 1923 should be restored. சபார்டினேட் ஜட்ஜ் சொன்னது செல்லும் அப்படின்னு பிரிவி கவுன்சில் தீர்ப்பு சொல்லியிருக்கு. இதுல எங்க மலை முழுக்க கோயிலுக்கு சொந்தம்னு சொல்லியிருக்கு? கோயிலே சொல்லல. கோயிலே அதை சொல்லல. யாரு? மேனேஜர். மேனேஜர் சொல்றாரு, கோயில் மேனேஜர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? மசூதி இருக்கும் இடம், மசூதியினுடைய கொடிமரம், மசூதிக்கு போகும் பாதை, நெல்லித்தோப்பு அனைத்தும் மசூதிக்கு சொந்தம், தர்காவுக்கு சொந்தம், எங்களுக்கு மற்ற பகுதிகள் சொந்தம். மசூதி அதே தான் சொல்லுது. ரெண்டு பேரும் ஒரே கிளைம்ல தான் போறாங்க. அப்ப 1923 இருந்து இப்ப வரைக்கும் இந்து முஸ்லீமும் ஒன்னாதான் இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, கோயிலும் தர்காவும் ஒன்னாதான் இருந்திருக்கு. கோயிலுக்கும் தர்காவுக்கும் பஞ்சாயத்து வரல. எப்ப வருது? எடப்பாடி பழனிசாமி பீரியட்ல தான் வருது. சங்கி அதிகாரிகள் உள்ள புகுந்ததிலிருந்து இந்த பிரச்சனை உருவாக ஆரம்பிக்கிறது. அந்த சங்கி அதிகாரிகளால இப்ப வரக்கூடிய வழக்குகள் பல சிக்கல்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறதுன்றதுதான் யதார்த்தம். அப்படியும் கூட 2023 வரைக்கும் வழங்கப்பட்ட தீர்ப்புல மசூதிக்கு சொந்தமான இடமும் கோயிலுக்கு சொந்தமான இடமும் என்று உறுதியளிக்கப்பட்டிருக்கிறது. மசூதிக்கு இடம் இல்லைன்னு எந்த தீர்ப்புலையும் சொல்லல. இதுதான் வழக்கினுடைய விவரம். இந்த வழக்கை எஸ்ராஜா மாத்தி மாத்தி பேசுறாரு. அவர் வழக்கம் போல 5 நிமிஷத்துக்கு முன்னாடி இன்னொரு அயோத்தியாவாக நாங்க மாற்ற போறோம் அப்படின்றாரு. அதுதான் உண்மை. அவர் பேசுனதுல ஒரே ஒரு உண்மை, அது மட்டும்தான். இது அயோத்தியாக மாற்றுவது. இது அயோத்தியாக பண்ணி காட்டிருக்காங்க இல்லையா? கோர்ட்ல வழக்கு நடத்தி மசூதி வேற இடத்துக்கு மாத்துங்கன்னு சொல்லி அந்த இடத்துல கோயில கட்டிருக்காங்க இல்லையா? இன்னைக்கு அயோத்தியால தானே. அயோத்தியால மட்டும் ஜெயிக்கல அவங்க, இன்னும் வேற எங்கெங்கெல்லாம் ஜெயிச்சிருக்கிறாங்கன்றத பார்க்கலாம். அதோட சேர்த்துதான் நம்ம இந்த வழக்கை புரிஞ்சுக்கிட வேண்டியது இருக்கு. கர்நாடகாஸ், இது நளின் மேத்தான்றவர் எழுதின நியூ பிஜேபி புத்தகத்துல இருக்கக்கூடிய 507வது பக்கத்துல வரக்கூடியது. கர்நாடகாஸ் மினி அயோத்தியா, ஹூப்ளிஸ் இட்கா மைதான், ஹிந்துத்துவா அண்ட் தி மேக்கிங் ஆஃப் பிஜேபி. பிஜேபி உருவாவதற்கு அடிப்படையான காரணங்களில் என்ன சொல்லப்படுகிறது என்றால், ஹூப்ளியில் இருக்கக்கூடிய இட்கா மைதான், கர்நாடகா ஹூப்ளியில் இருக்கக்கூடிய இட்கா மைதான், அந்த மைதானம் யாருக்கு சொந்தம் அப்படின்னா 999 வருஷ அக்ரிமெண்டின் படி அஞ்சுமன் இ இஸ்லாம் என்ற அமைப்புக்கு அது பாத்தியப்பட்ட இடம்.
அந்த பாத்தியப்பட்ட இடத்துல அவங்க வருஷத்துக்கு 2 தடவை தொழுகை நடத்துவாங்க. மற்ற நாட்கள்ல மத்தவங்க போய் கிரிக்கெட் விளையாடுவாங்க. எப்படி மதுரை தெப்பக்குளம் இருக்கு, மாரியம்மன் கோயில் தெப்பக்குளம் இருக்கு. மாரியம்மன் கோயில் தெப்பக்குளத்துல வருஷத்துக்கு ஒரு நாள் வந்து அங்க விழா நடக்கும், தெப்பத்திருவிழா நடக்கும். தெப்பத்திருவிழா தவிர்த்த மற்ற நாட்கள்ல அது பிளே கிரவுண்டா இருந்தது. இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா தண்ணி நிரப்பி போட்டிங் விட்டுருக்காங்களே தவிர வேற எந்த மாற்றமும் நடக்கல. இதே மாதிரி அந்த கிரவுண்ட்ல வந்து மற்றவங்க விளையாடுவாங்க, இவங்க விழா நடத்துவாங்க. ஏன்னா அது ப்ராப்பர்ட்டி யாரோட ப்ராப்பர்ட்டி? அஞ்சுமன் இஸ்லாம் அமைப்போட ப்ராப்பர்ட்டி. 1992 இருந்து 95க்கு இடையில இந்த இடத்த இவங்க என்னவா மாத்துறாங்க அப்படின்னா, இந்த ஆசிரியர் வந்து பாஜகவினுடைய அன்றைய டெபுட்டி சீஃப் மினிஸ்டராக இருந்த CN அஸ்வத் நாராயண் அப்படின்ற நபரிடம் போய் பேசுறாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பை அண்ட் லார்ஜ் கர்நாடகா ஹேஸ் எ மைண்ட் செட் ஆஃப் த ரைட்டிஸ்ட் ஐடியாலஜி ஃப்ரம் த பிகினிங் அப்படின்றது மட்டும் இல்லாம லெகர் சிங் சிரோயா அப்படின்ற பாஜகவினுடைய MLC முன்னாள் பொருளாளரும் இதே சொல்றாரு. சொன்னது மட்டும் இல்லாமல் the reason for our growth is the rightist approach. Leftist thinking is not acceptable to the public in this state. They are ours to it. மக்கள் மத்தியில் வலதுசாரி கருத்துக்களுக்கு இருந்த ஆதரவை பயன்படுத்தி கொண்டோம். அதே நேரத்தில் 1989ல வெறும் 4 அசம்பிளி சீட்ல ஜெயிச்சிருந்த பாஜக 1994க்கு பிறகு 4 மடங்காக அதிகரிக்கிறது. இதுக்கு இடையில என்ன நடந்தது அப்படின்னா, இந்த ஹூப்ளியில் இருக்கக்கூடிய இட்கா மைதானத்துல 1990ல நாங்க உள்ள போய் என்ன செய்ய போறோம்ன்றாங்க, கொடியேத்த போறோம் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. கொடியேத்துறப்ப கவர்மெண்ட் தடுக்குது. நீ எதுக்கு இவன் வீட்டுல போய் கொடியேத்துற? பொது இடங்கள்ல போய் கொடியேத்து. பாஜக கொடியேத்துறாங்க. தேசிய கொடி தானே நம்மளுக்கு அப்படின்னா வந்து கலவரம் பண்ணுவதற்கு தேசிய கொடி தான் உகந்த ஒரு உதாரணம். ஏன்னா அப்ப 1990-91ல ஏக்தா யாத்ரான்ற பேர்ல முரளி மனோகர் ஜோஷி வந்து நாடு முழுக்க, அதாவது கன்னியாகுமரி தொடங்கி காஷ்மீர் வரைக்கும் தேசிய கொடியை நடுகின்ற ஒரு ஊர்வலத்தை, யாத்திரையை தொடங்குறாரு. அந்த யாத்திரையினுடைய ஒரு பகுதியா இந்த ஊரையும் இவங்க வேலை பார்க்கறாங்க. என்னன்னு, நாங்க இங்க கொடியேத்த போறோம். கொடி பொது இடத்துல ஏத்து. இப்ப உங்க வீட்டுக்கு பின்னாடி ஒரு 1/2 கிரவுண்ட் இடம் காலியா இருக்கலாம், என் வீட்டுக்கு பின்னாடி ஒரு 1/4 சென்ட் இடம் காலியா இருக்கலாம். அங்க வந்து நான் கொடியேத்த போறேன்னு ஒருத்தன் கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? இது ஏன் இடம்ப்பா, பொது இடத்துல போய் கொடியேத்து. என் இடத்துல ஏத்துறதுக்கு எனக்கு தெரியும். கொடி ஏத்துறது அப்படின்னா நீ பொது இடத்துல போய் ஏத்து. என்ன கொடியா இருந்தாலும் அதானே சொல்லுவோம். அது தேசிய கொடின்றதுனால நம்ம வீட்டுக்குள்ள வச்சு ஏத்திடுவோமா? ஏத்த மாட்டோம்ல. எவனோ ஒருத்தனதுக்கு என் வீட்டுக்குள்ள விட்டு நான் கொடி ஏத்தணும், தடுக்கிறாங்க. கவர்மெண்ட்டும் அதே தான் சொல்லுது. உடனே நியூஸ், தேசிய கொடி ஏற்றுவதற்கு தடை. டேய், பொது இடத்தில் தேசிய கொடியை ஏத்திக்கன்னு கவர்மெண்ட் சொல்லிருச்சு, நீ என்ன சொல்ற? தேசிய கொடி ஏற்றுவதற்கு தடைன்னு சொல்ற. அப்போ பொய்யான செய்தியை பரப்பி மக்கள் மத்தியில ஒரு அச்ச உணர்வை உருவாக்குவது. பாருங்க இந்த முஸ்லிம்க இடத்துல தேசிய கொடி ஏத்த விட மாட்டானுங்க. இப்ப மக்கள் என்ன நினைப்பாங்க? ஏன் அவர் தேசிய கொடிக்கு எதிராக இருக்காருன்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு தெரியாது இவன் கலவரம் பண்றதுக்காகத்தான் தேசிய கொடியை உள்ள வந்து ஏத்த போறான் அப்படின்றது. அப்போ இது ஒரு சர்ச்சையாக மாறுகிறது. மக்களை திரட்டி அங்க போராட்டம் பண்றது, கிரிக்கெட் விளையாண்டவங்களை விட்டு கேஸ் போட விடுறது, இப்படி அந்த பகுதியில மக்களை வந்து ஒரு இந்துத்துவ மயமாக்குகின்ற வேலையை தொடர்ந்து செய்தார்கள், தேசிய கொடியை மையமாக வைத்து. 1995ல தேவகவுடா வந்ததற்கு பிறகுதான் 4 வருஷமா நடந்த இந்த பஞ்சாயத்துகளை எல்லாம் அந்த சமுதாய தலைவர்களை கூப்பிட்டு சமரசம் பேசி அதை முடிவுக்கு கொண்டு வர்றாரு. அஞ்சுமன் இஸ்லாம் அமைப்பே அந்த இடத்துல தேசிய கொடி ஏற்றி கடைசியில தங்களுடைய கற்பை நிரூபிக்க நிர்பந்திக்கப்படுகிறார்கள் தேவகவுடாவால. இப்ப தேசிய கொடியை ஏத்தினாதான் நான் தேசியவாதியா இருக்க முடியுமா? இந்தியர்கள் நான் தேசிய கொடி ஏத்தலனா, இப்ப எனக்கும் வீடு இருக்கு, நான் தேசிய கொடி ஏத்துறதுக்கு மொட்டை மாடியில கம்பம் இருக்கலாம், நான் கொடி ஏத்தணும்னு என்ன அவசியம்? நான் கொடி ஏத்தினாதான் இந்திய குடிமகன் அப்படின்றத நீ எப்படி கட்டாயப்படுத்தலாம்? கொடி ஏத்துறது அப்படின்றது அவன் சுய விருப்பத்தின் பேர்ல இந்தியாவுடைய சட்டத்திற்குட்பட்டு வாழுகின்ற எவனும் இந்திய குடிமகன் தான். தேவையில்லாமல் ஒரு தேசிய சின்னத்திற்கு அவமரியாதை செய்யும் நோக்கத்தோடு நடைபெறாத வகையில் அவன் வந்து இந்திய குடிமகன் தான். அந்த இந்திய குடிமகனை கேள்வி எழுப்புவதற்கு தேசிய கொடியை வந்து ஒரு காரணமாக சொல்வதற்கு இவனுக்கு யாரு? இப்ப கலவரம் பண்றாங்க. 5 வருஷத்துல பாருங்க 4 சீட்ல இருந்து 4 மடங்கு அதிகரிக்குது. இப்ப இது எப்படி சாத்தியம்? அன்னைக்கு வந்து யார் கொடி குத்துலையோ அவங்கள இந்தியம் கிடையாது அப்படின்றது. இது மட்டும் இல்ல, இதே பாணியில நம்ம திருப்பரங்குன்றம் மாதிரியே அங்க இன்னொரு மலை இருக்கு, பாபா புதங்கர் மலை அப்படின்னு அங்க ஒரு மலை இருக்கிறது. அந்த பாபா புதங்கர் மலை வந்து எப்படிப்பட்ட மலை அப்படின்னா, அங்க 2 இருக்கு. ஒன்னு ஸ்ரீ குரு தத்தாத்திரேய பாபா புதன் சுவாமி ஸ்ரைன் ஒன்னு, 2வது சூஃபி செயின்ட் தாதா ஹயத் மீர் கலந்தர் அப்படின்றவர். 2 பேர் சமாதி அங்க இருக்கு. மீர் கலந்தர் அப்படின்றவர் சூஃபி ஞானி, அவர் அந்த இடத்துல தங்கி அவர் அங்க இருந்து பிரச்சாரம் பண்ணி இருக்கிறாரு. அவருக்கான நினைவிடம். பாபா தத்தாத்திரேய பாபா புதன் சுவாமி அவருடைய அடக்கமான இடம் 2 இருக்கு.
யாரும் சீந்தாம கடந்த இடம். போவாங்க, வேடிக்கை பார்ப்பாங்க, எப்படி ஜெயலலிதா சமாதி கலைஞர் சமாதின்னு 2 சமாதிக்கு ஒரு வணக்கத்தை போட்டு போவாங்க. அது மாதிரி மக்கள் போய் 2டையும் பார்த்துட்டு பரவாயில்ல 2 பேர் அடக்கமா இருக்கிறாங்க, எங்களுக்கு நல்லதை கொடுங்கன்னு வேண்டிட்டு போயிடுறது. இப்ப இந்த இடத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த ஏரியா பிகம் டிஸ்பியூட் ஆகுது 1964. கவர்மெண்ட் ஒரு முடிவு எடுக்குது என்னன்னா, அந்த இடத்த வக்ஃப்ட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு. அப்ப லோக்கல் இருக்கக்கூடிய மக்கள் வந்து அதை எடுத்து கேஸ் போடுறாங்க. 1978 அது என்ன ஆகுதுன்னா, இந்து முஸ்லீமுக்கான ஸ்டேட்டஸ் கோவை மெயின்டைன் பண்ணிருக்கு, யாருக்கு இது சொந்தம் இல்ல, பொதுவான இடமாவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டும் சொல்லிடுது, 91 ஹைகோர்ட்டும் சொல்லிடுது. இதை வந்து 91 ஹைகோர்ட் சொன்ன உடனே இவனுக்கு என்ன பண்றானுங்க அப்படின்னா, ஹிந்து, அதாவது while efforts to galvanize more Hindu pilgrims to the shrine began in early 1990s, Bajrang Dal and the VHP together organized a pilgrim procession on a noticeably large scale in 1997. 90கள்ல ஆரம்பிக்கிறாங்க பஜ்ரங் தல் விஹெச்பியும். என்னன்னு, பக்தர்களை கூட்டிட்டு போறது. எவனுமே போகலன்னா அந்த இடத்த எப்படி கிளைம் பண்றது, ஆளுங்களை கூட்டிட்டு போய் அதை இந்து தலமா மாத்துறது. இப்ப இவங்களே பஸ்ஸை பிடிச்சு ஆளுங்களை கூட்டிட்டு போய் கலவரம், எப்படி மதுரைக்கு வந்து கலவரம் பண்றதுக்கு காடேஸ்வரா மாதிரி வெளியூர் காடைகள் உள்ள வந்து கலவரம் பண்ணுகின்றவோ, அதே மாதிரி இங்க வெளியூர்காரங்களை கூட்டிட்டு போய் உள்ளுக்குள்ள இது எங்க இடம் எங்க இடம் எங்க இடம், யாரும் பிரச்சனை பண்ணல. கவர்மெண்ட் வக்ஃப் இடமா அறிவிக்குது, அது செல்லாதுன்னு கோர்ட்டும் சொல்லிருச்சு. இப்ப இவங்க உள்ள போய் இது எங்க இடம், ஸ்டேட்டஸ் கோன்னு தானே சொல்லியிருக்கு, 2 பேருக்கும் பொதுன்னு தானே கோர்ட்டு சொல்லியிருக்கு, அது எப்படி பொதுவா இருக்க முடியும், இந்துக்களுக்கு தான் அது சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு 97 வந்து கிட்டத்தட்ட 20,000 பேரை திரட்டி கொண்டு போய் வருஷம் அங்க தத்தா ஜெயந்தி அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை உருவாக்கி விடுறது. இல்ல, இப்ப நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது ஒரு வரலாற்று ரீதியாக லாங் டைம் ப்ராசஸா தான் எல்லாத்தையும் பண்ணிருக்காங்க இல்லையா? ஆமா. அப்ப திருப்பரங்குன்றம் குறிவைக்க காரணம் என்ன? திருப்பரங்குன்றம் குறிவைக்கப்படுவது காரணம் வந்து ஒண்ணும் இல்லை. இப்ப எனக்கு தெரிஞ்சு மதுரையில வந்து அரசு ஊழியர்கள் யாருனாலும் கேட்டு பாருங்க, இன்னைக்கு 50 வயசு நிறைந்து யாருனாலும் கேட்டு பாருங்க, 1980கள்ல இதே பிரச்சனையை பண்ணாங்க. 80கள்ல அந்த ஏரியாவை கிராஸ் பண்ற எல்லாருக்கும் வந்து ஒரு சின்ன பதற்றம் இருந்தது. ஏன் அப்படின்னா, 80களின் இறுதி 90ல இருந்து 94 96 இடைப்பட்ட காலகட்டத்துல திருப்பரங்குன்றம் ஃபுல்லாவே வந்து தீமை ஏத்த விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இவனுங்களா வெளியில இருந்து ஆளுங்களை இறக்கி விட்டு கலவரம் பண்ண முயற்சி பண்ணானுங்க. அப்பயும் மக்கள் யாரும் ஆதரவு தெரிவிக்கல, இவங்களாதான் கலவரம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப கைகலப்பானது, கலவரமானது எல்லாம் நடந்தது. இப்போ இது அடுத்தடுத்து தொடர்ந்து இந்த மாதிரி தாக்குதல் நடந்துகிட்டே தான் இருக்கு. இப்ப என்னன்னா, அப்போதெல்லாம் நடக்காத ஒரு இந்துத்துவ ஊடுருவல் இப்ப பியூரோக்ரசிக்குள்ள, அதாவது லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ள இவங்களுக்கு கிடைச்சிருக்குது. அந்த ஆதரவை பயன்படுத்தி கொண்டு இப்போ ஒரு கலவரத்தை உருவாக்கலாம் அப்படின்றதுதான் இவங்களுடைய நோக்கமாக இருக்கிறது. தமிழ்நாடு அரசு டெல்லி வரைக்கும் போய் மாநில உரிமைக்காகவும் மாணவர் எதிர்காலம் அப்படின்னு சொல்லிட்டு யூஜிசிக்கு எதிராக அவங்க புதிய நெறிமுறைகளுக்கு எதிராக வந்து போராட்டம் நடத்துறாங்க. ராகுல் காந்தி, அகிலேஷ் யாதவெல்லாம் கலந்துக்கிறாங்க. இப்போ இது நடந்துகிட்டே இருக்கு இல்லையா? இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப எதை மையப்படுத்தி இந்த அரசியல் நகருது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்ப உத்தரப்பிரதேசம் இருக்கு இல்லையா? உத்தரப்பிரதேசம் வந்து தேசிய அரசியல்ல ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணி கடைசியா நீங்க எப்ப பாத்தீங்க? 2024 நாடாளுமன்ற தேர்தல்ல. அதுக்கு முன்னாடி ஞாபகம் இருக்கா? அதுக்கு முன்னாடி ஞாபகம் இல்ல. நம்மளும் 3 தேர்தலா வாக்களித்துட்டு இருக்கிறோம். அந்த 3 தேர்தல்ல வந்து நம்ம இதை பார்க்க முடியலையே. தேசிய அரசியல்ல வந்து உத்தரப்பிரதேசம் வந்து ப்ரோக்ரசிவா கான்ட்ரிபியூட் பண்ணி நம்ம பார்க்கலையே. கடைசியா இப்பதானே பாக்குறோம், 2024 தானே பாக்குறோம். ஏன் பார்க்க முடியல? அவனை வந்து முழுக்க ஒரு ஹிந்துத்துவ டிபேட்டுக்குள்ள உள்ளுக்குள்ளேயே அவனை வந்து மூடி வச்சிருந்தாங்க. அவனை வந்து அந்த மாநிலத்தை தாண்டி கருத்து சொல்ல முடியாதபடிக்கு அந்த மாநிலத்துக்கு உள்ளுக்குள்ளேயே கலவரத்தை மூட்டி, அயோத்தியின் பேரால, அங்க இருக்கக்கூடிய பல்வேறு நகரங்களில் இருக்கக்கூடிய மசூதிகளின் பேரால, அங்க இருக்கக்கூடிய மாநில தலைவர்களையும் அங்க இருக்கக்கூடிய தேசிய தலைவர்களையும் அதை பத்தி மட்டுமே யோசிக்க வச்சானுங்க. நம்ம எல்லாரும் உத்தரப்பிரதேச பத்தி பேசுவோம், ஆனா உத்தரப்பிரதேசம் இந்தியாவின் வளர்ச்சியை பத்தி பேசுனது இல்லை. ஏன் பேசல? காரணம், அது உள்ளுக்குள்ளேயே முடக்கப்பட்டது, தன் மாநில எல்லைக்குள்ள அது சுருக்கப்பட்டது. தமிழ்நாடு இப்ப தேசிய அரசியல்ல ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு இருக்கு. இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவுறுத்தலின்படி டெல்லியில் நடைபெற்ற அந்த ஆர்ப்பாட்டம், அந்த ஆர்ப்பாட்டத்துல வந்து ரெவல்யூஷனரி சோசியலிஸ்ட் பார்ட்டி உறுப்பினர் NK ஹேமச்சந்திரன் பேசுறாரு. இந்தியாவுக்கே வழிகாட்டி கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். அவரின் வழிகாட்டுதலை ஏற்று நாங்கள் செயல்பட தயாராக இருக்கிறோம், தேசிய அளவில் நாம் மாற்றத்தை உருவாக்கியே தீர வேண்டும் அப்படின்னு அவர் பேசுறாரு. அகிலேஷ் யாதவ் பேசுறாரு, ராகுல் காந்தி பேசுறாரு. அப்போ முதலமைச்சர் எடுக்கக்கூடிய ஒரு நடவடிக்கைக்கு கர்நாடகாவிலிருந்து கேரளாவிலிருந்து உத்தரப்பிரதேசம் வரைக்கும் ஒரு ஆதரவு வளையம் வந்து அங்க உருவாகி நிற்கிறது, திரட்சியை காட்ட முடிகிறது இல்லையா? இது அவனுங்களுக்கு எரிச்சலா இருக்கு. இதுதான் இந்தியா கூட்டணியிலேயே நடந்தது. இந்தியா கூட்டணியில இவர் தானே நீட்டு தேர்வுக்கு எதிராக பேசிக்கிட்டு இருந்த ஒரே ஆளு, வேற யாரும் பேசலையே. கேரளா கூட நீட்டுக்கு எதிராக பேசலையே, தோழர் பினராயி விஜயன் பேசலையே, கர்நாடகா பேசலையே, தமிழ்நாடு தானே பேசியது. ஆனா தமிழ்நாடு பேசியதற்கு பிறகு கேரளா கூட சேர்ந்துக்குச்சு.
கர்நாடகா கூட சேர்ந்துச்சு. ஏன் யாருமே எதிர்பார்க்காத வகையில மகாராஷ்டிராவில இருந்து ஏக்நாத் சிண்டே கூட நீட்டுக்கு எதிராக பேசினாரு. உத்தரப்பிரதேசத்தில் அகிலேஷ் யாதவ் நீட்டு ஒன்றிய மாநில உறவுகளுக்கு எதிரானதுன்னு அவர் பேசுறாரு. ஒன்றிய அரசுடைய ஏகாதிபத்தியம் அவர் பேசுறாரு. அப்போ இது ஸ்டாலின் உருவாக்கிய மாற்றம். அதே போல கல்வி என்பது மாநில பட்டியலுக்கு வர வேண்டும் என்பதை ஒரே ஒரு மாநிலம் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வந்தது தமிழ்நாடு மட்டும்தான். வேற எந்த மாநிலம் அதை பத்தி பெருசா அக்கறைப்படல. தேசிய கல்விக் கொள்கையை சகஜமாக ஏற்றுக்கொண்ட மாநிலங்களாக எல்லா மாநிலங்களும் இருந்த பொழுது தமிழ்நாடு அதை எதிர்த்து தொடர்ந்து பேசியது. 2019 ராகுல் காந்தி தேர்தல் அறிக்கை எடுத்து பாருங்க, மாநில பட்டியலுக்கு அனுப்புவது குறித்து பரிசீலிக்கப்படும் சொன்னாரு. 2024 கல்வி மாநில பட்டியலுக்கே மாற்றப்படும் அறிவிக்கிறாரு. இந்த மாற்றம் எங்க இருந்து வருது? ஸ்டாலின் இருந்து வந்த மாற்றம். இந்த மாற்றம் ஸ்டாலின் உருவாக்கிய மாற்றங்கள். இந்த மாற்றங்கள் இதையெல்லாம் ப்ரொக்ரெசிவான இந்த கான்ட்ரிபியூஷனை எல்லாம் நீர்த்து போக வைக்கணும். உத்தரப்பிரதேசம் மாதிரி, உத்தரப்பிரதேசம் எப்படி அயோத்தியை தாண்டி வேற எதை பத்தியும் தேசிய கருத்தை சொல்ல முடியாதோ அதே போல திருப்பரங்குன்றத்தை தவிர வேற எதை பற்றி நாம பேசிடக்கூடாது. பெரியாரை தவிர வேற எதை பற்றி நம்ம பேசிடக்கூடாது. இப்ப பெரியார் டிபேட் இவங்க ஆவுனா பாஜக எதிரியா காட்டுறது, ஆளுநர் எதிரியா காட்டுறது. இப்ப ஆளுநருக்கு எதிராக 2 நாட்களாக சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு போயிட்டு இருக்கு. ஆமா, இப்ப அது ஒரு பக்கம், யூஜிசிக்கு ஒரு பக்கம், இப்படியான மாநில உரிமைகளை சார்ந்து தமிழக அரசு போராடிட்டு இருக்கிறத பார்க்கிறோம். ஆனால் இங்க ஒரு பிரச்சனை சொல்லுவாங்க இல்லையா, அப்போ இங்க சட்டம் ஒழுங்கு சரியில்லை, இங்க கஞ்சா பழக்கம் அதிகமாக இருக்கு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இதெல்லாம் யார் பாத்துக்கிறது அப்படின்ற இந்த அரசியலை எப்படி எடுத்துக்கிறது? இல்ல, கஞ்சா அதிகமா இருக்குன்றதை இவங்க எதை வச்சு சொல்றாங்க? போலீஸ் கண்டுபிடிக்காத கஞ்சாவை இவங்க கண்டுபிடிச்சாங்களா? இல்ல, காவல்துறை துரிதமா நடவடிக்கை எடுக்குது. எந்த மாநிலத்தில இருந்து இங்க யாரு உள்ள கொண்டு வர பார்த்தாலும் அதை முடக்கி அந்த செய்தியை பார்த்துட்டு தான் இவனுக்கு என்ன சொல்றானுங்க, கஞ்சா புழக்கம் அதிகமா இருக்குன்னு சொல்றானுங்க. அப்ப காவல்துறை நடவடிக்கை எடுத்து விட்டது. ஆல்ரெடி காவல்துறை தன் கடமையை துரிதமாக செய்து கொண்டு. நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம எல்லாரும் கோவம் வருது, பைக்கை நிப்பாட்டி வண்டியை நிப்பாட்டி ஹெல்மெட் போட்டுட்டே போனாலும் வண்டியை நிப்பாட்டி லைசன்ஸை காட்டு, ஆர்சிஐ காட்டு, இன்சூரன்ஸை காட்டு, ஏன் பேர் மாறி இருக்கு அப்படின்னு போலீஸ் கேட்கிறாரு, ஊத சொல்றாரு, கண்ணை விரிச்சு காட்ட சொல்றாரு. நம்ம எல்லாரும் கோவம் வருது, ஏன் தேவையில்லாம நிப்பாட்டுறாங்க, உயிரை வாங்குறான் அப்படின்னு அசிங்கமா திட்டிட்டு வர்றோம். ஏன் அந்த சோதனை நடக்குது? ஏன் முக்கு போலீஸ் நின்று கண்ணை திறந்து பாக்குறாங்க? 50 கிராம் பொட்டணம் வச்சிருந்தாருன்னு முந்தானேத்து ஒருத்தரை கைது பண்றாங்க. எப்படி? இந்த துரிதமான தொடர் பரிசோதனையின் மூலமாக. அப்ப காவல்துறை கூடுமான அளவுக்கு விழிப்போடு இருக்கிறது. அதை பார்த்து கோவப்படுற நாம தான் காவல்துறை கஞ்சா புழக்கத்தை விட்டுருச்சு அப்படின்னு பேசுறோம். இப்ப இது முரணா இல்லையா? காவல்துறை பரிசோதனைக்கு ஒத்துழைக்கவும் நாம தயாரா இல்ல, கஞ்சா புழக்கம் இருப்பதற்கு நாமே ஒரு வகையில காரணகர்த்தாவா இருக்கோன்றதையும் நம்ம ஒத்துக்கிட்ட தயாரா இல்ல. இப்ப சமூகத்தில் இருக்கக்கூடிய இந்த கொடுமைகளை அகற்றுவதற்கு அரசு முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. சரி, பெண்கள் பாதுகாப்பு விஷயம். பெண்கள் பாதுகாப்பு அப்படின்றத பொறுத்தவரையில பெண்களுக்கு இன்றைக்கு எந்த அளவுக்கு அதிகமான ஒரு பாதுகாப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்றத மற்ற மாநில தேர்தல் அறிக்கைகளை பார்க்கும்போது நமக்கு தெரியும். தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்ட பெண்ணுரிமை திட்டங்களை மற்ற மாநிலங்கள் செயல்படுத்துது அப்படின்னா அப்ப அவனை விட நம்ம எவ்வளவு முன்னோக்கி யோசிச்சுட்டு இருந்திருக்கிறோம். நம்ம 2021 தேர்தல் வாக்குறுதியா இதை கொடுத்தோம், 2024 இதை மகாராஷ்டிரால பேசுறான், 2025 இதை டெல்லியில பேசுறான், 2026 இதை பீகார்ல பேச போறோம். அப்போ நம்ம 4 வருஷம் முன்ன யோசிச்சு பண்ணிட்டு இருக்கிறோம் இந்த திட்டங்களை எல்லாம். அப்போ தமிழ்நாடு அரசு பெண்களுக்கு இப்போ ஒண்ணும் இல்ல, மகளிர் உரிமை தொகைன்னு ஒண்ணு கொடுக்குறாங்க. எதுக்கு? டொமஸ்டிக்கா அவங்க ஏன் வயலேட் ஆகணும்? ஒரு விஷயத்துல இருந்து அவங்க புருஷனோட சண்டை போட்டுட்டு இருக்கணும், அவங்கள நம்ம எம்பவர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் முயற்சி செய்யுது. மகளிர் விடியல் பயண திட்டம் கொடுத்திருக்கு. சுதந்திரமாக அவர்கள் போவதற்கான அனுமதியை அவர்களுக்கு இந்த அரசாங்கம் பொதுவெளியில் உருவாக்கி கொடுத்திருக்கிறது. இப்ப அதுல சில ஊடுருவல்கள் நடக்குது. பெண்கள் மீது யாரோ ஒரு சிலர் வன்கொடுமை செய்யறாங்க, தாக்குதல் நடத்துறாங்க அப்படின்னா கவர்மெண்ட் அவங்க மேல நடவடிக்கை எடுக்காம இருக்கு அப்படின்னா பரவாயில்ல. எடுத்ததுக்கு பிறகு நீ எதிர்பார்த்த வகையில் ஏதோ ஒன்று நடக்கலன்றதுக்காக அரசாங்கத்தை குறை சொல்ல முடியுமா? நம்மளுக்கு 1000 எதிர்பார்ப்பு இருக்கலாம், அப்படி ஒரு சாரி இருப்பாருன்னு நம்ம ஒரு கற்பனை இருக்கலாம். பொதுவா அந்த மாதிரியான கற்பனைகள் எல்லா வழக்குகள்லையும் உலாவுவது உண்டு. ஏன் நம்ம கொடநாடு வழக்குல எடப்பாடி பழனிசாமியே கையளித்து கொடுத்தார் இந்த திட்டத்தை உள்ளே நடத்துவதற்கு அப்படின்னு நமக்கு ஒரு இமேஜினேஷன் இருக்கு. அப்படி இல்லாம இருந்தா, இல்ல அப்படியே இருந்தா என்ன செய்ய போறோம்? அப்ப கான்ஸ்பிரசிக்கு நம்ம பலியாயிடக்கூடாது இல்லையா? எது நடைமுறையில என்ன இருக்கு அப்படின்றத புரிஞ்சு கொள்ளணும் இல்லையா? மக்களுக்கு அந்த புரிதல் இருக்கிறது, எதிர்கட்சிகளுக்கு அந்த புரிதல் இல்லை. அப்ப அங்கொன்றும் இங்கொன்றுமா நடப்பது. இது திரிபுரா ஃபார்முலா, இது கர்நாடகா ஃபார்முலா. எப்படி இங்கே சொன்னனோ அயோத்தி ஃபார்முலாவை கர்நாடகாவில் போட்டு கர்நாடகா ஃபார்முலாவை திருப்பரங்குன்றத்துல போடுறான் என்னன்னோ, அதே போல இது திரிபுரா ஃபார்முலா. திரிபுரால இதேதான், மாணிக் சர்க்கார் ஆட்சி, எந்த குறையும் சொல்ல முடியல. வாட்ஸ்அப்ல வதந்தி, பிள்ளைய கடத்துறாங்க, பொம்பளைங்களை கடத்துறாங்க, யாரையும் கடத்தல, கடத்துறாங்கன்னு செய்தியை பரப்புறதுதான்.
செய்தியை பரவ விட்டு மக்கள் மத்தியில அச்ச உணர்வை உருவாக்குவது. மக்கள் என்ன பண்ணுவாங்க, இன்னைக்கு நீங்க ஸ்கூல்ல விடக்கூடிய பிள்ளைங்களை பூரா போய் பாருங்க, பெற்றோர்கள் சம்பந்தம் இல்லாம அவங்களுக்கு ஒரு பயம், பிள்ளைக்கு என்னமோ அதாயிரும், ஒரு பயமும் தேவையில்லாத ஒரு சூழ்நிலையில அவங்களுக்கு ஒரு பயத்தை உருவாக்கி வச்சிருக்கிறான் இந்த சங்கி பையன். இந்த பயத்தை உருவாக்குறது அவனுடைய நோக்கம். இந்த பயத்தின் மூலமாகத்தான் அவன் வளர்ச்சிய முடியும் என்று நம்புறான். அந்த பயம் தேவையான பயமா என்றால் தேவையற்ற பயம். நாம் பயப்பட வேண்டியது இதை பரப்புறவன்றதான் நம்ம பயப்படணும். திருப்புறவுன்ற மேட்டர்ல காப்பாத்த வான் ஒருத்தன் கூப்பிடுறான் அப்படின்னா காப்பாத்துற அளவுக்கு முருகனுக்கு இப்ப என்ன பிரச்சனைன்னு திருப்பி ஒரு கேள்வி நம்ம கேட்காத வரைக்கும் அவன் இந்த பயத்தை பரப்பிக்கிட்டே இருப்பான். இதுதான் நடைமுறை. பயத்தை உருவாக்குவதன் மூலமாக ஆட்சிகளை கவிழ்த்து இருக்கிறது பிஜேபி. ஏன் 2011 என்ன நடந்தது, 2014 என்ன நடந்தது? 2G இந்தியாவே கொள்ளையடிக்கிறார்கள், ஐயோ இந்தியாவில் காசே இல்லாமல் ஆகிறது, இந்தியா யாருக்கும் அடிமையாகிறது, ஒரு பயத்தை உருவாக்குனா. இப்ப இந்தியா யார்கிட்ட இருக்கு? முன்னையாவது ஏதோ கவர்மெண்ட்னு கண்ணு முன்னாடி ஒண்ணு தெரிஞ்சிச்சு, இப்ப எங்க பார்த்தாலும் அதானி அம்பானி தான் தெரியுறானுவ. அப்ப இன்றைக்கு இந்தியாவை கொள்ளையடிப்பதற்கு இந்த அரசு அனுமதித்திருக்குல்ல. அப்ப ஒரு பயத்தின் மூலமாக ஆட்சி மாற்றத்தை உருவாக்க பிஜேபி முடிந்ததற்கு பிறகு நம்முடைய கதையை முடித்தது. இதுதான் பிஜேபியினுடைய யதார்த்தம். அயோத்தியில என்ன, அங்க யாருமே சாமி கும்பிட போனது இல்லைங்க. அயோத்தியில முஸ்லிம்ஸும் தொழுகை நடத்த போனது இல்ல, இந்துக்களும் சாமி கும்பிட போனது இல்லை, யாருமே போனதில்லை. அது ஒரு கேட்பாரற்ற இடமா இருந்தது. உள்ளுக்குள்ள சிலையை தூக்கி போட்டு கும்பிடுறதுக்கு ஆள் அனுப்புறேன்னு அனுப்பி வேணும்னு இந்த வேலையை பார்த்தானுங்க. அதே வேலையை இப்ப இங்க பாக்குறானுங்க. இதுதான் நடைமுறை. பிஜேபியினுடைய செயல் திட்டம். இந்த இந்துத்துவ செயல் திட்டத்துக்கு நாம் பலியாகி விடக்கூடாது. நன்றி, நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி.